ஒரு கிராமத்தில் ரவி, முத்து என்று இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ரவி என்பவர் வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் தன்னிடம் இருந்த 1000 கிலோ இரும்புகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி முத்துவிடம் கொடுத்துவிட்டு சென்றார். சிறிது காலம் வெளியூரில் தங்கி தனது வேலையெல்லாம் முடித்துவிட்டு ரவி மீண்டும் கிராமத்திற்கு வந்தார். வந்ததும் தனது நண்பனிடம் சென்று தான் கொடுத்து வைத்திருந்த 1000 கிலோ இரும்பை கேட்டார். உடனே முத்து அந்த இரும்புகளை எல்லாம் எலி தின்றுவிட்டதாக கூறினார். உடனே யோசித்த ரவி எந்த எதிர்வாதமும் செய்யாமல் சரி, போனால் போகிறது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ரவியும் முத்தும் மீண்டும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் முத்துவின் மகன் நீச்சல் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். முத்துக்கு நீச்சல் தெரியாததால் ரவியிடம் தனது மகனுக்கு நீச்சல் கற்றுத்தரும்படி கூறி அனுப்பினான். ரவியும் அதற்கு ஒப்புக்கொண்டு முத்துவின் மகனை கூட்டிக் கொண்டு குளத்து பகுதிக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து ரவி மட்டும் தனியாக முத்துவின் வீட்டுக்கு வந்தார். தனது மகன் எங்கே என்று ஆவலாக முத்து கேட்டார். உடனே ரவி, நாங்கள் குளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த பருந்து உன் மகனை தூக்கிச் சென்று விட்டது என்று கூறினார். இதனை நம்ப மறுத்த முத்து, நீ பொய் சொல்கிறாய் ரவி, உண்மையை சொல்லிவிடு, என் மகன் எங்கே என்று கோபமாக கேட்கிறார் முத்து. ஆனால் சற்றும் அஞ்சாத ரவி, உண்மையாக தான் சொல்லுகிறேன், உன் மகனை பருந்துதான் தூக்கிச் சென்று விட்டது, அதை என் கண்களால் பார்த்தேன் என்று சொன்னதும் மிகவும் உக்கிரமடைந்த முத்து ரவியை தாக்கினார். ரவியும் கோபம் கொண்டு முத்துவை தாக்கினார். இருவரும் ஒருவருக்கொருவரை தாக்கிக் கொண்டனர். இவர்கள் சண்டையை பார்த்த ஊர் பெரியவர்கள் ஓடி வந்து இவர்களை தனித்தனியாக விலக்கிவிட்டு சண்டைக்கான காரணத்தை விசாரித்தனர். மரத்தடியில் மக்கள் அனைவரும் கூடி நிற்க பஞ்சாயத்து தொடங்கியது. ஊர் பெரியவர் எதற்காக அடித்துக் கொண்டீர்கள் என்று விசாரித்தார். அதற்கு உடனே முந்திக் கொண்டு பேசிய முத்து, இவன் என் மகனை கூட்டிச் சென்று ஏதோ செய்து விட்டான், விசாரித்தால் என் மகனை பருந்து தூக்கிச் சென்றதாக கூறுகிறான், இது ஏற்புடையதாக இல்லை, அதனால் தான் நான் அவனை அடித்தேன் என்று ஒப்புக்கொள்கிறான் முத்து. உடனே ஊர் பெரியவர் ரவியை பார்த்து, என்னப்பா இதெல்லாம், ஒரு பையனை எப்படிப்பா கழுகு தூக்கிட்டு போவோம், கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுப்பா, ஏன்பா இப்படி பொய் சொல்ற என்று விசாரிக்கிறார். ஐயா, நான் சென்ற மாதம் வெளியூர் செல்ல இருந்ததால் என்னிடம் இருந்த 1000 கிலோ இரும்பை பத்திரமாக பார்த்துக்க சொல்லி இவனை நம்பி கொடுத்து விட்டு சென்றேன். ஆனால் நான் திரும்ப வந்து கேட்டதும் அனைத்து இரும்புகளையும் எலி தின்று விட்டதாக என்னிடம் கூறினான். ஐயா, நீங்களே சொல்லுங்கள், எலிகள் எப்படி இரும்பை தின்னும்? இதனை கேட்ட பெரியவருக்கு உண்மை விளங்கியது. உடனே முத்துவை பார்த்த ஊர் பெரியவர், உன் மீதுதான் பிழை உள்ளது, உன் நண்பன் உன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நீ கெடுத்து கொண்டாய், நம்பிக்கை துரோகம் செய்வது மிகவும் தவறு. ரவி உன்னிடம் கொடுத்த 1000 கிலோ இரும்பை திரும்ப கொடுத்துவிடு, உன் மகனை நாங்கள் மீட்டு தருகிறோம் என்று முடிவாக கூறினார் ஊர் பெரியவர். தனது பேராசையால் தனது நண்பனுக்கு செய்த துரோகத்தை எண்ணி முத்து வருந்தினான். இரும்பின் விலை தற்பொழுது மிகவும் உயர்ந்து இருந்தது. முத்து இரும்பை விற்கும் போது இருந்த விலையை விட தற்பொழுது 2 மடங்கு விலை ஏறி இருந்தது. ரவியின் இரும்பை விற்று வந்த காசில் கட்டிய வீட்டை மலிவான விலைக்கு விற்றான். அந்த பணம் போதாததால் அவன் நெடுநாளாக சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் வாங்கிய நிலத்தையும் விற்று பணத்தை ஈட்டினான். தனது வாழ்நாள் முழுவதும் சேர்த்த அனைத்து பணத்தையும் கொண்டு சென்று 1000 கிலோ இரும்பை திரும்பவும் வாங்கினான். ரவியும் ஆற்றுப்பாலம் அருகே ஒரு குகையில் ஒளித்து வைத்திருந்த முத்துவின் மகனை அழைத்து வந்து ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் முத்துவிடம் ஒப்படைத்தார். முத்து தனது பேராசையால் வீடு, நிலம், சேமித்த பணம் அனைத்தையும் இழந்து மிகவும் ஏழ்மையான நிலைக்கு வந்துவிட்டான். பேராசை பெரும் நஷ்டம் என்ற பழமொழிக்கேற்றபடி முத்து தனது தவறால் அனைத்தையும் இழந்து நன்றாக பாடம் கற்றுக்கொண்டான். நன்றி.